இந்திய பூர்ண சுவிசேஷ திருச்சபை சோழவர பகுதியில் வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி இந்த நாளில் ஆறாயிரம் தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாழ்வுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. அந்த சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவை அறிகிற அறிவு சத்தியமாக இருக்கிறது. அவரை அறிகிற அறிவு நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதி எடுத்துக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதாவது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. மனுஷனுக்கு என்ன சோதனை வந்தது? முதல்ல வந்த சோதனை பாருங்க. சோதனைன்னு சொல்றதுல அது எங்க தொடங்கியது, அந்த சோதனை எங்க ஆரம்பமானது அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேதத்துல மனுஷனுக்கு சோதனை வந்த முதல் இடம் எதுனா ஏதேன் தோட்டத்துக்கு போனோம். எந்த ஒரு வேத பகுதிக்கும் ஒரு மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போக வேண்டும். இங்க சொல்லப்படுது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. என்ன சோதனை? முதல் சோதனை மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை ஏதேன் தோட்டத்தில் ஆமாம் மேவாளுக்கு ஆரம்பத்தில் முதல் மனுஷனுக்கே எங்க சோதனை. தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் கனி மரம் இருக்கிறது. அது என்ன பண்ணக்கூடாதான்? அதை தொடக்கூடாதான், அதை பறிக்கக்கூடாதான், அதை புஷிக்க கூடாதான். அதான் சோதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சோதனையில விழாதிருந்தவனாக தாதாமேவாலாம் அந்த ஏதேன் தோட்டம் குட்டி சொர்க்கமா இருக்கு. ஏதேன் தோட்டத்துல வியாதி இல்லை, வறுமை இல்லை, அங்கே கடற்கொள்ளை இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, ஜெயில் இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. அப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லா தெரியும். நம்மளாம் மனிதர்கள். உலகில் இன்னைக்கு மக்கள் தொகையில் 800 கோடி மனிதர்கள் இருக்காங்க. மக்கள் தொகை சொல்றாங்க. உலக மக்கள் தொகை 5 கண்டங்களிலும் 800 கோடி மனுஷர்கள் இருக்கிறாங்க. இங்க சொல்லப்படுது மனுஷனுக்கு நேரிடுற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடும். வேற எந்த சோதனை கிடையாது. அதெல்லாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நன்மை தீமை பாருங்க. தீமை நல்லா தெரியுது, கெட்ட காரியம். நன்மை நல்ல காரியம் தெரியுது. நன்மை தீமை இந்த கனியை தான் புஷிக்க கூடாது அப்படின்னு முதல் மனுஷன் சொல்றாரு. தாதாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு. சொன்னதுனால இந்த ஏவாளுக்கு என்னன்னு தெரியல. அது என்னமா தான் இருப்பாது, என்னதான் இருக்கு அந்த கனியில. அது மேல ஒரு கவனம் போவாங்க. அங்கே ஒரு சர்ப்பம் பிசாசு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சர்ப்பத்துக்கு வடிவில் இருக்க அந்த பிசாசு ஆண்டவர் எது வேணான்னு சொன்னாரோ அதையே புஷிக்க வைக்கிறது. அவனும் புரியாவே இருக்கேன். இவா அந்த பிசாசுகிட்ட பழக்கோட பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிட்டான்? தேவன் வேண்டான்னாரு. அந்த கனியை பறிக்காதே, அதை புஷிக்காதே, தொடாதே, பாராதேன்னாக்கா அதான் சோதனை. அவள் என்ன பண்றா? இத்தனை நாள் இருந்தான்னு தெரியல. ஆனா அது புஷிக்கனாலே என்ன நடக்கணும்னு சொல்லிட்டார். சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த தேவன் என்ன பண்ணான்னாக்கா அந்த கனி பிசாசுகிட்ட பழக்கம் விட்டு அந்த பிசாசு அதை அவனை புஷிக்க வச்சுட்டான். அல்லேலூயா. புஷ்டாலே இல்லையா? தெரியுமா? பச்சிக்கிற சம்பவத்தை ஆதாமேவாள் கதையை தெரியும்ல? அப்போ அந்த கனியை புஷித்தான். புஷித்ததுமே பாய்சன். அந்த சாகவே சாவ ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு வேதனை வருது. கட்சியில் புருஷன் போய் ஆதாவும் போய் பார்த்து அவனை என்ன பண்ணுறான்? வாங்கி புஷிக்கிறான். அங்கே மனைவி புஷித்துனாலே ஆண்டவர் சொன்னார் சாகவே சாவாயின்னு. கட்சியில் என்ன பண்ணான்? மனைவி வார்த்தை கேட்டு அவனும் புஷிக்கிறான். பாருங்க. புஷித்த உடனே என்ன நினைச்சிச்சு? சோதனை. பிசாசுக்கு பேர் சோதனைக்காரன். இந்த வருஷத்தை அப்படியே வச்சுட்டு பிசாசு நம்மளோட வாழ்க்கையில சோதனையை கொடுக்குறான்.
சோதனைக்காரன் போடும் பாருங்க. லூக்கா இன்னைக்கு அதே சோதனை தான் பிரியமாடல, அதே ஆதாம் தான், அதே ஏவாள் தான். நம்பலாம், நமக்கு இதே சோதனை, அந்த நன்மை தீமை ரெண்டு சோதனை அன்னிலிருந்து இன்னைக்கு வெளியே உலகம் ஃபுல்லாக இருக்குது சோதனை. சோதனைக்காரன் மத்திய 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்திய 4:3. சரி, அப்பொழுது யாரு? சோதனைக்காரன். இங்க கவனிங்க, சோதனைக்காரன். இன்னைக்கு 2022, இன்னைக்கு ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட். இன்னைக்கு கேட்டீங்கன்னா 21/8/2022 ஏதே தோட்டத்தில் ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள். அங்கெல்லாம் டேட்டெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை இன்னைக்கு அப் டு டேட்ல அந்த நன்மை தீமை இருக்கிற சோதனை உலகம் இருக்குது. எடுக்கிற உலகத்தில் 800 கோடி மனுஷனுக்கு 800 கோடி பேர் இருக்குது. இந்த கிராமத்தில், சோழர் கிராமத்தில் ஒரு 3000 பேர் இருப்பாங்களா? 3000 பேருக்கு இப்போ இந்த டைம்ல நன்மை தீமை அறியத்தக்க சோதனைக்காரன் சோதிச்சுக்கிறான். அப்படிதான் வருமா? அப்போ நன்மை தீமை அறியத்தக்க சோதனை என்ன சொல்ல, மனுஷன் என்ன படிச்சோம்? 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் 14வது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நல்லது நன்மை, நன்மையான காரியம், தீமை கெட்டது காரியம், நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். மனுஷன் சொல்றான், நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு சொன்னானே இல்லையா? அதான் சோதனை. நல்லவனுக்கு நன்மையானானு, கெட்டவனுக்கு கெட்டவையா. ஏன்னா அவனுக்கு பைபிளே தெரியாது, ஏதே தோட்ட சம்பவமே அவனுக்கு பச்சைக்க மாட்டான். ஆனா அவன் சொல்றான், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு. அவன் சோதனை விழுந்து அவன் சாக போறான். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கணும் இல்லையா? அந்த சோதனையில் இருக்கிறவன், அந்த சோதனைக்காரன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அவன் ஒரு நன்மார்க்கனா, ஒரு துன்மார்க்கனா, ஒரு நல்லவன் கெட்டவனா, சன்மார்க்கனா, துன்மார்க்கனா அவன் இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சு வச்சு நமக்கு மனுஷனுக்கு என்னையா சோதனைன்னு பார்த்தா, ஏதே தோட்டத்தில் நல்லவனா கெட்டவனா, நன்மை தீமை உள்ளவனா. நன்மை தீமைனா நன்மார்க்கன், சன்மார்க்கன், துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவன். இதுதான் சோதனை. உலகத்தில் 800 கோடி பேருக்கும் கெட்டவன் தீமையான காரியம், நல்லவன் நன்மார்க்கம், சன்மார்க்கம் வாயுது. பீடி குடிக்க மாட்டாரு, பொடி போட மாட்டாரு, சண்டை போட மாட்டாரு, கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாரு. ஆனால் இயேசு பற்றி சொன்னால் பொத்துக்கிட்டு வருது அவர் கோபம். வருதா இல்லையா? சில பேர் இல்லை, எல்லாருக்குமே வருது. எங்கள் குலம் என்ன, எங்கள் கோத்திரம் என்ன, அவன் தான் நல்லவன். கெட்டவன என்ன யார் தெரியுமா? ரொம்ப ரவுடிசம் பண்ணுறவன், கொலை, கூத்து, விபச்சாரம், வேஷம், குடி, பகைகள், சண்டைகள், பொறாமை, இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் இருக்குது. நன்மை தீமை உள்ளவன், நல்லவன் கெட்டவன், அதான் சோதனை. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனை ஒரு பார்த்தா, நீங்கள் டாக்டர் பார்த்தா ஒரு வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறாரு? ஒரு மனுஷனை பார்த்தா என்ன வியாதி, ஏது வியாதி, அதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? 5 வருஷம் இப்போ மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு பார்க்குறாங்க இது என்ன வியாதி. சோதனை பண்ணுறாங்களா இல்லையா? ஸ்கேன் வச்சு பார்க்குறாங்க, என்னென்ன எடுத்து பார்க்குறாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஹார்ட் டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிழத்திருக்க நீங்கள் ஒரு மனுஷனை பார்த்தா அப்படி தான் பார்க்கணும். மனுஷனுக்கு நேரிட சோதனையெல்லாம் வேறே சோதனை நேரிடவில்லை. இந்த அறிக்கை சொன்னார் பவுல். அப்போது நன்மை தீமை உள்ளவனாக இருக்கணும். யாரு? மனுஷன் யாரு? தாயின் வயிற்றில் பிறந்தவன். ஆதாம் ஏவாள் வயிற்றில் தான் எல்லாரும் பிறக்கிறாங்க. உலகத்தில் 800 கோடி பேரும். இந்த மாதிரி சின்ன குழந்தை, அந்த குழந்தை முதல் கொண்டு பெரிய முதல் கொண்டு அரசியல் தலைவர் முதல் கொண்டு சினிமா கலைஞர், டாக்டர், இன்ஜினியரு, ஆண்கள், பெண்கள், உயர்ந்தவர், தாழ்ந்த, காட்டுவாசி, நாட்டுவாசி, எல்லாரும் மனிதர்கள். இந்த மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அதனால் பயப்படக்கூடாது. இன்னையா சோதனையே, என்ன இப்படி ஒரு சோதனை? அங்கே அதில் நன்மை தீமை, பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. பிசாசு யாரு? மரணத்துக்கு அதிபதி. திருடமும் கொல்லவும் அடிக்க வரான் என்று வேறென்றோ வரான்னு சொல்லியிருக்கிறார். அந்த திருடனாகிய பிசாசு ஆதாம் ஏவாளை சாகடிக்கும்படி தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை
புசிக்கும்படி சோதிச்சு அந்த சோதனை விழ வச்சுட்டான். இப்போ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சொல்லறா இல்லையா? அதனால் அன்பா இல்லை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவன். எந்த ஜாதியோ, எந்த இனமோ, எந்த நாடோ, எந்த மொழியோ, வானத்துக்கு கீழே 5 கண்ட ஜனங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவன். நல்லவன் கெட்ட. ஒரு மனுஷனை போய் பார்த்தா நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான். சில பேர் வந்து நன்மார்க்கம் சன்மார்க்கம் கூட அதிகமாக தீமை கம்மியாக இருக்கும். சில பேர் தீமை ரவுடிசம், தீமையான அந்த ரவுடித்தனம் அதிகமாக இருக்கும். ரெண்டும் கலந்தவன் தான் மனுஷன். அல்லேலூயா. நன்மை தீமை அதில் கண்களின் நிச்சயம் மாமிச ஜீவனத்தின் பெருமை சுயநீதிக்கார அநீதி இதெல்லாம் இருக்கிற நன்மை தீமை தான் சோதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிதான் மனுஷன் பிறந்திருக்கிறான். அப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆனால் இந்த ரெண்டு வட்டத்தில் தான் இருக்கிற நன்மை தீமை இருக்கிற இந்த 2 வட்டத்துக்குள்ள தான் மனுஷன் சோதனையில் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போ மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தை நல்லா கவனிக்கணும். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்றாரு பாருங்க, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அந்த போக்குன வழியையும் உண்டாக்குவார். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டாக்குறாராக. அல்லேலூயா. நிறைய பேர் வழியே இல்லை நான் வாயத்துக்கு. யார் தற்கொலை செஞ்சுக்கிற மனுஷன்? வழி தெரியல. இந்த பிரச்சனையில் இந்த சோதனையில நான் தப்பித்துக் கொள்ள முடியாது, வழியே இல்லைன்னு சொல்றான். தற்கொலை பண்ற கோடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் உலக பத்திரிகை செய்தியில் பார்க்குறோம், தொலைக்காட்சி செய்தியில் பார்க்குறோம், நாட்டு நடப்புலாம் பார்க்குறேன். இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக்கு வழியே இல்லைன்னு சொல்லினா நான் முடிவா தற்கொலையே படிக்கிறான். தற்கொலை முடிவா? தற்கொலை பண்றவ தன்னையே கொலை செய்கிறான். கொலை செய்கிற பரலோகத்துக்கு போவனா? கொலை பாதகர்களும் அக்னி கதகர்கள் 2ஆம் மண்டலத்தில் தள்ளப்படும். இவன் சொல்றான் இந்த பிரச்சனை சோதனை தாங்க முடியும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கின்னு கட்சியில் பாதாளத்துக்கு போய் அதை விட கொடி அங்கே போனால் அங்கதான் பிரச்சனை. தற்கொலை பண்ணி வந்தா இங்க வந்து பார்த்தாக்கா அங்கே பிசாசு சோதனை, பயங்கரமான சோதனை பாதாளத்தில் கொடூரம். அதுதான் இங்க சொல்றாரு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. எந்த சோதனையும் அந்த நன்மை தீமை அந்த 2 வட்டத்தில் இருக்கிற சோதனை தான். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், சாகவே சாவாயினா வியாதி, தரித்திரம், அவமானம், வெப்பம் இதெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் பாவங்கள், சாபங்கள், மரணங்கள், தட்டு இதெல்லாம் அது மனுஷன் யாரு? கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் பாவத்தில் பார்த்துட்டானே, என் தாயுடைய பாவத்தில் பார்த்ததுனால கார், பங்களா, பணம், வசதி தான் நல்லா கரான்னு நினைக்காதீங்க. நல்லா சாப்பிடுவோம், நல்லா ட்ரெஸ் போடுவான், நல்லா காரில் கம்ஃபர்டபுளாக நல்ல வசதியாக தூங்கும். அவ்வளோதான் சாப்பாடு, பணம், கார், பங்களாலாம் கொடுக்கும். ஆனால் பிறந்தது பாவத்தினால இருக்கிறனால அந்த பாவம் சாபம் சும்மா விடாது. வியாதியும், வறுமையும், தரித்திரம், அகாலம், மரணங்களும், ஆபத்துகளும், விபத்துகளும், நாசம், மோசம் நிம்மதியாக இருக்க விடாது. அதுதான் சோதனை. பிசாசு சோதனைக்காரன். பிசாசு யாரும் நிம்மதியாக இருக்க மாட்டான். கொரோனா, கொள்ளை நோய், நல்ல கட்டம் பார்த்தா வந்து வியாதி, இப்படி எல்லாருக்குள்ள அந்த சோதனைக்கு அந்த சோதனை தப்பித்துக்குள்ள ஒரு போக்கு உண்டாக்கிறார் பாருங்க. அதாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அதனால சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அந்த போக்கையும் அதை அண்டர்லைன் பண்ணிட்டோம். அந்த வழியை உண்டாக்குறார் சோதனையிலிருந்து தப்பித்துக்குது. ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு வாழ வழியே இல்லை அப்படின்னு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன் சொல்றாரு? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, கவலைப்படாதே. இதெல்லாம் என்ன சொல்றது? சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அந்த வழியில வா. அல்லேலூயா. ஏன் சொன்ன நானே சொன்ன வழின்னு சொன்னார் இல்லையா? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதனால இந்த வானத்தை, பூமியை, சமுத்திரத்தெல்லாம் உண்டாக்கி இதெல்லாம் ஆளுபடி ஆதாமியாவால் உண்டாக்கிட்டு அவனுக்கு ஒரு சோதனை. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கனாலே சாகவே சாவான்னு சொல்லிட்டாரு. ஒரு வேளை போய் சாப்பிட்டு செத்துட்டானா அதோ கதி, அதோடு அவங்க அதை முடிச்சுன்னு இல்லை. அதுலேருந்து தப்பித்து ஒரு வழியை உண்டாக்கி போய்க்கிறார். அவன் தான் இயேசு. அல்லேலூயா. அதனால் இயேசு இருக்க
இருக்கையில் நான் ஏன் பயப்படுவேன்? இயேசு இருக்கையில் நான் சோதனை கண்டையா நான் கலங்குவேன்? இயேசு இருக்கையில் நான் சோதனையை பார்த்து, வியாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, தர்த்தத்தை பார்த்து, பாதாத்தை பார்த்து, கொள்ளைகளை எல்லாம் பார்த்து நான் ஏன் கலங்கி தவிப்பேன்? அல்லேலூயா. அந்த போக்கு என்னன்னு பார்க்கணும். சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த போக்கு, அந்த வழி, அது எது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கறோம்னா புத்திசாலி. அப்போ தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான தப்பிக்கலாம். சோதனைக்கு இந்த நன்மை தீமைக்கு என்ன பண்ணிக்கலாம்? தப்பிக்கலாம். அந்த நல்லது கெட்டது, அந்த சன்மார்க்க குணம், துன்மார்க்க குணம், அது மென்டாலிட்டி, அந்த நன்மை தீமை மென்டாலிட்டி தான் பிசாசு வந்துடுவான். உங்கள் எதிராளி பிசாசானவன் எவ்வளவு இருக்கிறாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை கெட்ட ஏகப்பட்ட வகைங்கிற உலகக்குள்ள என் தாயிலே பாவத்தின் கருத்து இருக்கார். அது ஒன்னே போதும் வகை. சின்ன வயசு, வாலி வயசு, புது வயசு, திருமண வயசு, எல்லா வயசும் சோதனை தான் மனுஷன். பாவம், சாபங்களும், மரணங்களும், தரித்திரங்களும், இதெல்லாம் மனுஷன் உலகம் இருக்குது. அல்ல இல்லையா? அதனால நம்ம அந்த நன்மை தீமை என்கிற அந்த 2 கட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறதுக்கு இயேசு ஒரு வழி உண்டாக்கிறார். அந்த இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வார்த்தையை பாருங்க, ஜீவன்ற வார்த்தையை கவனிங்க. இயேசு சொல்றாரு, நான் நன்மை தீமை உள்ளவன் கிடையாது, நான் ஒரு ஜீவன். அல்லேலூயா. அப்போ அதை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குற அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுமா தெரியக்கூடாதா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். யாரும் தப்ப முடியாது பிசாசுக்கு. ஆதாமுக்குள் பிறந்த தாயின் வயிற்றில் பிறந்தவன் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டர், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பிசாசின் கண்ணிக்கு எவ்வளவுமே தப்பு. என் தாய் என்னை பாவத்தில் இருந்தால் ரோமர் 3:23, ரோமர் 3:3 வாசிங்க. யாருமே தப்பு கூடாது. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, யாரும் அது தப்பு கூடாது. ரோமர் 3:23 வாசிங்க. அப்படியே இருக்குங்க. அது ஒரே விஷயம் பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றலாயிட்டாங்களாம். அப்ப எல்லாரும் சோதனையில சிக்கி இருக்கிறாங்க. நம்ம ஊர் சோழவர கிராமம். இந்த கிராமத்தில் பெஞ்சமின் ஐயா, ஆண்டூஸ் ஐயா வந்து இந்த இடத்துல சபையை சாமிக்கிறாங்க. இந்திய பூர்ண சுவிசேஷம் திருச்சபை பல வருஷங்களா அந்த சபை நடக்குது. ஜீவனையே கொடுத்து ஊழி செய்தார் பெஞ்சமின். அவர் தான் என்ன சத்தியத்துக்குள்ள நடத்தினார். பெஞ்சமின் பாஸ்டர் அவர் பாருங்க, எங்கோ வேலை நல்லா வசதியாக வேலை செய்து இந்த கிராமத்தில் வந்து எல்லாரும் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிழ்ச்சிருக்காங்க. ஜனங்களுக்கு ஒரு வழி, அந்த இயேசுவாகி அந்த வழியை சத்தியம் ஜீவ மார்க்கத்தை போதிக்கணும்னு சொல்லி இங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். ஆனா வந்தாங்களா? வந்தாங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனங்க வந்தாங்க. நான் இருக்கும்போது ஞானஸ்தான லிஸ்ட்ல 200 பேருக்கு மேல இருந்தாங்க. அல்லேலூயா. அப்புறம் மலை ஊழியத்துக்கு போறாரு. என்ன ஒரு பேரு? பாலபுரம். இந்த சோழவரம் மலை. நான் இந்த ஊர்லயே வந்து இந்த ஊர்ல இவர் சொந்த ஊர். இந்த கொஞ்சம் மலை ஊழியம் பாலபுரம் மட்டும். இந்த பக்கம் அமிர்தி மலை எங்கெங்கோ சுத்தா பாருங்க. அந்த வயசு அவ்வளோ எத்தனை புறம் போவார் தெரியுமா அவரு? அல்லேலூயா. நாங்கெல்லாம் அவர் கூட போய் இந்த மலை எல்லா மலையும் சுத்திங்க. இங்க இந்த பக்கம் இருக்க எல்லா மலைவாய் ஜனங்களும் போய் ஊழி செஞ்சுக்கிறாங்க. போதுமா? எல்லா ஜனங்களும் ஊழி செய்தார். யாரை பார்த்தாலும் விட மாட்டார். பொறுமையா பேசி இயேசு பத்தி சொல்லிட்டு இருந்தார். நான் அவர் கூட இருந்தேன். அல்லேலூயா. நானும் ஒரு ஆதாம் வழியா பிறந்தவன் தான். பாவம் செய்து தேவ மகிமையா வியாதிப்பட்டு சாக கிடைக்கல, தற்கொலை. என் சாட்சி இன்னொரு நாளைக்கு என் சாட்சி சொல்றேன். 7 முறை தற்கொலை. எங்க அப்பா வந்து ராமேஸ்வரிக்கு எங்க அப்பா பேர் வாத்தியார். அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அவர் வந்து பெஞ்சமின் ஐயா பார்த்து என் மகனை எப்படியாவது காப்பாத்துக்கையா அப்படின்னு சொல்லி சரி கொண்டு வான்னு சொல்லி விட்டு அவர் தான் என்னை சத்தியத்தில் நடத்துறார். அல்லேலூயா. அவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். குடும்பத்தாருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உலகத்தில் ஊழியம் செய்தால் எல்லாம் கொள்ளாது. தடுக்கிட்டு தான் எல்லாம் நன்மை தீமை 2 வட்டத்தில் தான் இருக்கிறான். இவனுக்கு தான் அவனுக்கு தான் கிடையாது ஊழியம். உலகமே ஆதாம் வழியா பிறந்திருக்குது. மனுஷனுக்கு நேருகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிட. அந்த ஒரு வசனமே போதும். உலகம் ஃபுல்லாக நீ ஊழியம் செய்யுது. போதும்.
இந்த ஒரு வசனமே போதுங்க முழு பைபிள்லையும். மனுஷனுக்கு நேருகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரில்லை. எப்பா வசதி இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, என் படிப்பு இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ அம்மா வயிற்றுல பாவத்தில் போந்துட்டப்பா, ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தை குடிச்சிட்டுக்கிற, நீ நரகம் பாதாளம், பூமியிலும் பாதாளம் பரலோகத்துக்கும் பாதாளம், முதல்ல அந்த வழியை தெரிஞ்சுக்கப்பா. அதுதான்ப்பா இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவ வழியை தெரிஞ்சுக்கோ, இந்த ஜீவ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாவே போதும். ஒரு பெரிய வேலை செய்யும், நல்ல வேலை செய்யும். அப்போ மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் படிக்க எனக்கு எங்கேயோ போகுது மைண்டு. எல்லாம் சோதனை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோதனை, கொரோனா சோதனை பாருங்க, உலகமே லாக்டவுன் பண்ணிட்டான். கொள்ளை நோய், திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான். எல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தப்புனா ஏன் சொல்றாரு, உங்கள் வசனம் சொல்லுது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிற ஒரு இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அவர்தான் சொல்றாரு உண்டாக்குறேன்னு. அல்லேலூயா. உண்டாக்குறதா தான் அவர் மேல தப்பா போட, அவர் தான் உண்டாக்கி வச்சுக்கிறாரு. கல்வாரி சிலுவை மரணம், உன் பாவத்தை தான் மேலே ஏற்றிட்டு அவருடைய தேவி நீதி அவர் கொடுத்துட்டாரு. அதுதான் வழி, இயேசுவே வழி. என் பாவத்தெல்லாம் அவர் மேலே போட்டுக்கிட்டு சிலுவையில் என் பாவத்தையும் மரணத்தை A to Z எல்லாத்தையும் சிலுவையில் போட்டுக்கிட்டு A to Z தேவி நீதி உயிர்த்தல் என்கிட்ட குத்துறாரு. அல்லேலூயா. அந்த போக்கை தெரிந்து கொள். ஏவாள் என்ன தெரிஞ்சு கொண்டா? பிசாசு ஏவாளே வா 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 இதே வேலை தான் ஏதேன் தோட்டத்தில் எத்தனை நாள் கொண்டு தான் தெரியல. அவனுடைய வேலை என்னன்னா இந்த கனியை புசிக்க வச்சு சோதனையில் சிக்க வச்சிடணும், பிசாசு வேலை. இப்போ இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமக்குள்ள எல்லோரும் என்கிட்ட வாங்க வாங்க வாங்க. இந்த பிசாசு ஏதேன் தோட்டம் ஏவாள் கொண்ட மாதிரி தான் இயேசு நீ கொண்டுக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்க சோதனையில் மாட்டிக்கிட்டே, சின்னவனே பெரியவனே, படிச்சவனே படிக்காதவனே, ஏழையே படுகார, எந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதியோப்பா, அம்மா வயிற்றுல பொத்துட்டேன், சோதனையில் சிக்கி பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் ஒன்று கூட அந்த பாதாளத்துக்கு போய் சேர்த்துருவேன். எல்லோரும் யாருக்கிட்ட வாங்க? என்கிட்ட வாங்க. எதுக்கு வாங்க? சும்மா வராதிங்க. நானே ஜீவப்பம். ஏன் சொன்னார்? நானே வழி சத்தியமும் ஜீவனமும், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், சோதனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் இருக்குது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கறியை சாப்பிட்டாங்க, சோதனையில் சிக்கிக்கிட்டாங்க. இப்போ ஏன் சொல்ல? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசி திராட்சை நிறுத்தி, இந்த அப்போ அவர் சரீரம் தான் ஜீவ சரீரம், அவர் ரத்தம் ஜீவ ரத்தம், அவர் சரீரத்தை ரத்தத்தையும் பானம் பண்ணுங்கள். விஷம் முறிவு. மற்ற விஷத்தை சாப்பிட்டாங்க, என்ன பண்ணுறாங்க? அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த விஷத்தோட பவர்ஃபுல்லான ஒரு மெடிசின் போட்டு அந்த விஷத்தை முறிக்கிறாங்க. ஒரு பாம்பு கட்சா என்ன பண்ணுறாங்க? ஒரு மருந்து குடிக்கிறாங்களா இல்லையா? அது என்ன பண்ண? அந்த விஷத்தை முறிக்கிற மாதிரி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிடிச்சி சாபம் பாவம் மரணம் தைத்திரம் பாதாளத்துக்கு இயேசு ஜீவ சரீரத்தை பிடிச்சிக்கணும். நானே ஜீவப்பம். இந்த வசனம்லாம் யோவானில் 5, 6, 7 இந்த வசனத்தை போய் வாசித்து பாருங்க. அவருடைய ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம், அதுக்குள்ள தேவி நீதி உயிர்த்தல் இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவம் மரணம் ஜாதி நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு ஜீவனுக்குள்ள தேவி நிதி உயிர்த்தல் பாலத்து மகிமை கடம் புகழ்ச்சி வேண்டி எல்லாமே நித்திய ஜீவன் இயேசு ஜீவன்ல. அந்த ஜீவ வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வானா நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் அப்படியே எல்லாம் இப்படி வந்தேன். அது இந்த இதில் அப்படியே பாடு உபத்திரம் இப்படிதான் செத்து பண்ணி மூதாதையர் எல்லாம் நான் அதே மாதிரி இருக்கேன், அதே மாதிரி போக வேண்டியதுதான். பாவத்தின் சம்பளம் மரணத்திலே. அதனால இங்க சொல்லப்படுது, மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அதனால நீங்க தைரியமா இருங்க. பிரசவம் பண்ணும்போதே முடிவு பண்ணிருந்தார், ஒரு போக்கு எனக்கு இருக்குது, ஒரு வழி இருக்குது. எவ்வளோ பேர் சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ பிசாசு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி நீ எந்த பாவம் செஞ்ச அந்த பாவம் செஞ்ச போடா பிசாசு, இயேசு ரத்தத்துக்கு ஓவர் போயிடுன்னு என்னது? நீயே பிசாசே உன் பாவம் ஏமாத்தான். சின்ன பாவமோ பெரிய பாவமோ அது மோசமான பாவம். தேவடைய பால நீ சின்னவன்டா பிசாசு. இயேசு சரீரத்தை பூசிக்கிற, இயேசு ரத்தத்தை பூசிக்கிற. இது திருத்துவத்து 2வது நபர். பரலோக ராஜ்யமே இருக்குது அவருக்குள்ள. ஜீவ ரத்தத்துக்கு வெள்ளை போட முடியாது. 6 லிட்டர் ரத்தத்தை ஜீவ சரீரத்தை என் பேர் என் பாவம் தேவனை பார்த்து உலகத்தையும் நன்மத்தையும் மரியத்தை பூசிக்கினாலே அவன் பாவம் தேவனை உலகத்தை பாதிச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செலுத்துற.
எனக்கு ஆதாம் முழு உலகத்து இயேசு சரியேசத்துக்கு தான் பாவம் நிவர்த்தி ஆயிடும், சோதனை நிவர்த்தி ஆயிடும். சோதனை தவிர பரிசுத்தாவே தேவதூதர் வந்து நம்மளை பாதுகாத்துவாங்க. அல்லேலூயா. இந்த விஷயம் தெரியணும் எல்லாருக்கும். இந்த தெரிஞ்சவதான் உலகத்திலே பாக்கியசாலி. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பார் எப்படி சொல்லுது வசனம். இந்த இஸ்ரவேலை பாவத்துக்கு பரிகாரம் பண்றவன், பலி செலுத்துறவன், பைதட்டு ஆட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துறவன். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக தான். ஈசாக்கு சீமான், ஆபிரகாம் சீமானா இருந்தான். அவங்களாம் ஒரு பலிபீடத்தை கொண்டு வருவாங்க. பலிபீடத்தில் ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அதான் ஏசு அவங்க பழைய ஏற்பாட்டில் சீம் ஆட்டுக்குட்டி, அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு. ஆபிரகாம் ஆதாம் வழியா பிறந்தவன் தான். தாயின் வயிற்றுல விக்கிராரானா இருக்கிறான். அவன் எப்படி தப்பிச்சிக்கலாம் தெரியுமா? ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, அது இயேசு அவங்க பழைய ஏற்பாட்டில், அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை செலுத்தி எல்லா சோதனைக்கும் தப்பிக்கிறான் ஆபிரகாம். அதுக்கு அதெல்லாம் பெரிய கதை சொன்னால் நேரம் இல்லை நமக்கு. அப்போது அவ்வளோ சோதனைக்கு இந்த ஆபிரகாம் சகல காட்டில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். பூமி தாங்கக்கூடாது, வெள்ளி பொண்ணு உண்டாது, 100வது வயசில் அற்புதம் நடக்குது, பிள்ளை பேர் உண்டாகுது. அவனை யாரும் மேற்கொள்ள ஒன்றும் செய்ய முடியல. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்னப்பட்டான். அந்த ஜீவாட்டுக்குட்டி பழைய ஏற்பாடு வந்து உலகச்சார்ந்த தேவாட்டுக்குட்டி, அந்த பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம். அந்த பாவத்துக்கு ஆப்போசிட்டு தேவநீதி, மரணத்துக்கு ஆப்போசிட்டு உயிர்த்தெழுதல். மரணம் ஒரு சோதனை, மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும்னாக்கா உயிர்த்தெழு. இயேசு சொன்னா நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கேன். அந்த உயிர்த்தெழு தேவன் தனக்கு உலக மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம், பாவத்துக்கு தேவநீதி, தரித்திரத்துக்கு இயேசு ஜீவனுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம். தரித்திரத்தை சுமந்து என்ன பண்ண அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்துக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்துப்பா. தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் சந்திக்கும். அல்லேலூயா. இப்படி எல்லா சோதனைக்கும் நீங்க தப்பிச்சுக்கலாம். நீங்க உலகத்துல தைரியமா வாழலாம், உற்சாகமா வாழலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். மார்த்தட்டின் மாம்ச செஞ்சல கூட பகை, கசப்பு, சுயநீதி, நன்மார்க்கு துன்மார்க்கத்தில் இருந்தாங்க சோதனை கண்டிப்பா அட்ரஸ் கேட்டு வரும். உங்கள் எதிரால பிசாசால் எவனை இருக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வகை தேடுறாங்க. வகை கட்சினா மாட்டினான் நம்ம. அதாவது ஆதாமுக்குள் பிறந்தவள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த கிறிஸ்து அவர் தேவநீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. ஆதாம் பாவத்தை நம்மளை மரணமா இருக்கிறான். அதை போய் தேவன் தன் உலகத்து காட்டியிருந்தாக்கா சோதனை மேல சோதனை தான். ஒரு பாட்டு ஒன்று, சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி அப்படின்ற மாதிரி, அப்படி போட வாழ்க்கை. அதனால தேவநீதி இயேசு அவரே தேவனால ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துறோம். இதுதான் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு வழி. நீ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் வெளிப்படுத்தவில்லை என்றால், ஆதாம் நம்ம பிறந்த அம்மா வயிற்றுல பாவத்தையும் மரணத்தையும் நன்மத்தையும் ஜாதி எத்தனையோ ஜாதிக்கு உலகில் ஆயிரக்கணக்கான ஜாதிக்கு மொழி எத்தனையோ மொழிக்கு எப்படி நன்மை தீம் அறியத்தக்க காரியத்தை நம்ம தேவனுக்கும் காட்டணும். நம்ம முழு உலகத்துக்கு ஒரு சுயநீதி, ஒரு அநீதி, ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டினாக்கா அசுத்தாவியா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்கு, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஆமா, பிறப்பு அப்படி. இப்போ கிறிஸ்துக்குள் பிறகு அந்த கிறிஸ்து தேவநீதி பரலோக ராஜ்யமா இருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை தேவனுக்கு செலுத்து. ஆதாமுக்கு முழு உலகம் இடைவிடாமல் செலுத்து, எக்காலும் சோர்ந்து போகாமல் செலுத்து. எல்லா சோதனைக்கும் தப்பித்துக் கொள்வாய். தேவதூர பரிசுத்தாவியாரெல்லாம் வந்து எல்லா சோதனையும் விடுவிப்பாங்க. கண்டிப்பா விடுவிப்பாங்க, கேரண்டி. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள்ள நல்ல மெச்சூர்ட் ஆகும். மனுஷன் பாவம் செய்து அந்த காலத்தில் மெச்சூர்ட் ஆகிடும். பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, நன்மை, தீமை அப்படியே காட்டுறான் பாரு. காட்டி பிசாசிலே முயகிறான் புதகை மாதிரி. அதனால கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்துறோம். அப்போ உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிற அவர் இடம் கூட அவர் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கை உண்டாகும். திராணிக்கு மேலாக, ஏன் திராணிக்கு மேலாக நம்ம கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள திராணி வேலை சோதனை கூட்டிகிட்டே போகுது. என்னைக்கு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற வரைக்கும் அந்த சோதனை உயிர் எடுக்கிற வெளியே விடாது. கட்சியில் உயிர் எடுத்துரும், பாவம் மரணம். அதுக்கு தான் தேவ நீதின்னு சொல்ல உயிர்த்ததில்லை, தேவன் தனக்கு கொடுக்குறது தீவிரமாக கொடுக்குறப்பாங்க. இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். அதுதான் ஞானஸ்தானத்தில் பாவத்துக்கு மறித்துடுறோம். பாவத்தின் நம்ம நன்மை தீவனை மறித்து கிறிஸ்துக்குள் தேவ நீதி மாறலாம். கிறிஸ்துவ வாழ்நாளெல்லாம் இருக்கும். கொடியானது திராட்சையில் நிலைத்திருக்கிறது போல ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் ஆதாமோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். பாவத்தை மரணத்தை அப்படியே இணைந்திருக்கிறான். அதை தான் தேவனுக்கு உலகத்தை காட்டுறான். உடனே பிசாசு போராட்டமாகுது. அப்படிப்பட்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தேவநீதி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தில் சபிக்கல ஆஸ்வதிங்கள், பகை கொண்டு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படுங்க, ஜபம் பண்ணுங்க, என்ன பண்ணு கிறிஸ்துவை கொடுங்க. அதுக்காக என்ன பண்ண பரிசு பண்ண கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க. ஏற்று ரொம்ப மோசமாக தான் விலகிறீங்க. ஆனால் பகையை கசப்பு காணும்போது தான் சோதனையில் மாட்டேங்கிறீங்க. இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி சொன்னார், ஏற்று ரொம்ப விலகி. ஆனால் நல்ல மீட்பு நாடுகளுக்காக
ஜீவனையே கொடுக்குறான். அவன் ஜீவனாவே இருந்தார். அதனால பிசாசு இயேசு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஜீவ ஜீவனத்துக்கு தேவன் தன கொடுக்க 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 உங்க வாழ்க்கையில யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்ன எடுத்து ஒண்ணுமே இல்லை. அந்த உலகத்தின் அதிபதி வரான். யார்? உங்ககிட்டையும் வரான், இயேசு கிட்டையும் வரான். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு சிலுவைக்காக எத்தனையோ பேர் கொலை செய்ய வகை தேடுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஒருவனும் அவர் மேல் கை போட முடியல. ஏன்? அவர் நன்மை மரியத்தை கொடுக்கிறார் இயேசு. அவர் ஒரு ஜீவ விருட்சத்துக்கனி. அந்த ஜீவ விருட்சத்துக்கனி நம்ம கிட்ட குத்துட்டார் சிலுவையில். அப்போ இந்த உலகத்தின் பிசாசு திருடவும் கொள்ளவும் வரும்போது ஏன் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன இல்லை, இவர்கிட்ட நன்மை தீமையா இருக்கிறது தன்மையே கிடையாது. இயேசு கிட்ட இயேசு ஒரு ஜீவ விருட்சம். சபிக்கலாம் பக்கத்தில் சத்துக்களை சினை துன்பம் ஜபம் இத்தான் ஜெயிச்சுங்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாள் 24 வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்தில் அதிபதி வர்றான் நம்மக்கிட்ட. அவன் சரக்கு நம்மக்கிட்ட இருந்தாக்கா வந்து எல்லா வேலையும் காட்டுறான். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஏவாளுக்கு புசிக்க வச்சு. அல்லேலூயா. அந்த நன்மார்க்கு அந்த துன்மார்க்கு அந்த சுய நீதி அந்த அநீதி இருக்கக்கூடாது. தேவி நீதி இருக்கணும். அந்த தேவி நீதி சம்பளம் உயிர்த்து இல்லை. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாழ்ந்ததான் வெளிப்பட்டு பாரு. அவன் தான் ஆபரகம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் எஸ்ஸர் ராஜாத்தி, அவன் தான் தெபோரா. இந்த வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருது. இயேசுவை தேவனுக்கு இயேசுக்கு வித்தியாசம். இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்கள் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. பரலோகத்தின் அதிபதி வருவான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் வந்தாக்கா அவர் கேட்ட இயேசுவின் கிரியைகள் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறாங்க. அவர் வந்து உங்க வாழ்க்கையில் எல்லா வேலையும் செய்வார். அல்லேலூயா. தேவதூதர்களால் பணிவிடை செய்வாங்க. செய்ய மாட்டாங்களா? கேரண்டி, கண்டிப்பா கேரண்டியா. பரிசுத்த ஆவியார் கிறிஸ்துவ ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். தேவனுக்கு என் மனைவி பட்டணம் தேச குடும்பம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரலோகத்தின் அதிபதி வருவார். இல்லைன்னா பாதாளத்தின் அதிபதி பிசாசு தான் வருவான். ஒரு நன்மை, ஒரு நன்மார்க்கம், ஒரு துன்மார்க்கம், ஒரு சன்மார்க்க குணம், துன்மார்க்க குணம். நல்லவன் கெட்டவன் போதாதுங்க. ஏசு நல்லவர் கெட்டவர். ஏசு ஜீவமார்க்க அகோப்பே அன்பு. நல்லவங்க சன்மார்க்க நல்லவனுக்கு தான் நல்லவனாகும். ஏதாவது ஒன்று பேச உடனே சப்சிடுவான். குறையுள்ளவன் அர்த்தம். நன்மார்க்க துன்மார்க்கம், நன்மை தீமை குறையுள்ள தன்மை, மேன் கைண்ட் ஆஃப் மனிதத்தரமான ஒரு வாழ்க்கை, நன்மை தீமை அறியத்தக்க நல்லவன் கெட்டவனாவாயிடும். ஏசு நல்லவன் கெட்டவனாவாயிடும். கோட் கைண்ட் ஆஃப் லைஃப் தேவரகமான ஜீவ மார்க்கம், ஜீவசரம், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசியை பகைக்கிறவன், பரலோகராஜ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு இயேசு சரி வாழ்க்கை சகல அதிகாரத்தை கொடுத்தோம். நீ எல்லாருக்கும் உன் வீட்டாரையோட சத்துருக்கள் ஆதாம் வழியா பண்ணாங்க. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் ஆதாம் வழியா சத்ருவா தான் இருப்பான். நீயும் சத்ருவா இருந்தாக்கா அவனு ஒன்று நீ ஒன்று, நீ ஆகி கூட அவனை ஆகி. நீ கிறிஸ்துவை தான் அவனை வெளிப்படுத்தும். கடிது கொள்ளலாம், புரிஞ்சு சொல்லலாம். ரொம்ப விலகிருங்க. இந்த பகை, கசுப்பு, சுயநீதி, அநீதி, பகை இந்த நம்ம பிசாசின் சுவாதையில் சிக்கிக்குவோம். ஆனால் இயேசுவை வெளிப்படுத்துங்கள். அது இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கை உங்களை உண்டாக்கி உங்களை எல்லா சத்துக்கள் மத்தியில் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆனால் நண்பர்களே, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கையும் உண்டாக்குவார். எங்க உண்டாக்குனாரு? அதே ஏதே தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே என்னன்னாங்க? சாகவே செத்தாங்க. உடனே தேவநாயகத்தை சும்மா இருந்தாரா? அங்கிருந்து ஓடி வந்தாரு. வந்து என்ன பண்ணாரு? ஆதாமே ஆதாமே நீ எங்கேயே இருக்கிறாயினாரு. அவங்க என்ன பண்ணாங்க? ஓடி ஒளிகிறாங்க. அந்த கனியை புசிக்கும் நாளில் பயம் வந்துச்சு, கலக்கம் வந்துச்சு. உடனே ஆதாமே ஆதாமே எங்கே கேட்டு என்ன பண்ணாரு? அவரை கூப்பிட்டு ஒரு காரியத்தை பண்ணார். அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகணும். அதே நாளில் ஸ்பாட்லேயே சேர்த்தா அப்பயே பேட தொலைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஓடி வந்து என்ன பண்ணாரு? அவங்க வந்து அத்தியலையை போய்த்துக்கிறாங்க. அத்தியலையை மூடுறாங்க. வெயிலும் மரமும் நிர்வாணம் அப்படியே தெரியுது. அத்தியலை கிடையாது. அதான் என்னென்னா மனுஷன் தானா வழி சுய வழியில் போய் பக்தி மார்க்கத்துக்கு தேர்றது. சுயநீதி அதுக்கு பேர். அத்தியலை மூணாக்கா அத்தியலை வெயில் என்ன போவான்? காஞ்சிடும்ல, நிர்வாணம் தெரிஞ்சிடும்ல. அதனால சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தார். அந்த ஏதிய தோட்டம் என்ன பண்ணுவாரு? அதான் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கு உண்டாகிறார். அதான் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கை ரெடியாக வச்சிருந்தாரு. அது என்னன்னா ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த ரத்தத்தோடு கூட அந்த தோல் உடைய போத்தி அவங்க என்ன பண்ணாரு? ஏதிய தோட்டம் திறந்து விட்டாராம். அதுக்கப்புறம் 930 வருஷம் தானா அந்த புஷிக்கும் நாளிலே சாக வேண்டும். எத்தனை வருஷம் தான்? 930 வருஷம் வாழ்ந்து ஆதாமியாவார் சந்ததிகளை பெருக்கி விட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி வேற ஆளு இயேசு தான் வரப்போறாரு. இந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு
அந்த தோளுடைய போத்திரம் மாதிரி இயேசு ரட்சிப்பின் வருஷம் கல்வார்ச்சியில் வந்து பலியாகி மனுவர்கள் 2000 வருஷம் 4000 வருஷத்துக்கு அப்புறம் ஏதேன் தோட்டம் சொல்றாரு வந்து சிலுவையில் வந்து என்ன பண்ண போறாரு, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தி சாகவே சாகணும் ஒரு பாவ நிகழ்ச்சி பண்ணி உன்னை வாழ வச்சது போல இயேசு கல்வார்ச்சியில் வந்து முழு உலகத்தில் ஆதாம் வழியா 7 வழியா அப்புறம் இந்த நன்மத்தி மரியத்துக்கு மனுக்குலத்துக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பலியாக கொடுக்க போறார். அந்த ஜீவ சப்பத்தை ஜீவ சரீரத்தை நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். அதை புஷித்து என்ன பண்ணோம், தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்தினா அந்த பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு உண்டாயிடும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் அன்பாவுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையில சரியான சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். உன்னை பிசாசிகளை விட மாட்டார். எந்த சோதனை சொல்லு எல்லாம் அந்த நன்மை தீமை என்கிற அந்த 2 வட்டத்தில் இருக்கிற சோதனை தான். அதுக்கு தப்பினா ஜீவ விசுத்திகனி அந்த ஜீவத்தில் இயேசு சாமியோட நாம் ஜீவன தேவனுடைய ஆலயமாக இருக்கும். ஜீவ மார்க்கத்தில் வரணும். அதை தேவி நீதி உழித்தையில் பிதாகுமார் பசுதாய் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். இடைவிடாமல் வெளிப்படுத்தும். எக்காலத்து சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துகிறோம். தலைமையில கையில் வச்சுன்னு நம்ம கஷ்டத்தெல்லாம் மனசில் நினச்சிடக்கூடாது. எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, பாவமா வியாதியா வறுமையா தர்த்தமா எல்லா பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம் இயேசு ஜீவரத்தம் அதை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே இருக்கிறேன். சோர்ந்து போக எக்கால் வெளிப்படுத்த சூழ்நிலை மாறிட்டே இருக்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தினாக்கா கவலைப்பட்டு பிரச்சனை கூட்டிகிட்டே போய் அது முடிவில் மரணத்தில் போய் முடிஞ்சிடும். ஆனால் தான் இந்த அருமையான நாளிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். அதனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் சிக்கிக்கிற மனுஷனுக்கு நீங்கள் கூட போய் உதவி செய்யலாம். நீங்களாம் ஏசு கூட ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்க, பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. எந்த மனுஷனுக்கு போய் நல்லவே அவன் ஜீவசர் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அவன் பாவம் தேவனைய உலகத்தையும் பாதித்தவனுக்கு பரிகாரம் அந்த ஜீவசர் ஜீவரசம். உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நீங்கள் பெற்ற பிள்ளைகளாகவே இருக்கலாம். எப்படி பெற்றுங்க பிள்ளைங்க? ஆதாம் கூட தான் பெற்றுட்டீங்க. அந்த பிள்ளை பலவிதமான சோதனையை சந்திக்குது. ஏன்னா ஆதாம் கூட பிறந்திருக்குது. பாவத்தை மறந்து தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுது. இப்போ தலைமையில கை வைத்து கிறிஸ்துக்குள் மறுபடியும் இயேசு ஜீவ விசத்துக்கு அந்த தேவநீதி ஊய்த்தல தேவதற்கு ஆதாம் முழு உலகத்தில் அசுத்தாவோட பசுத்தாவை இறங்க தேவதூர் பாதுகாக்க ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டீங்க. அப்புறம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஊழியம். இல்லையா? இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? நல்லா செய்யலாம். ஆமாம், படுத்துக்கிட்டே செய்யலாம். உலகத்துக்கே நீ 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு எல்லாம் ஆதாம் நன்மத்தையும் தேவன் தான் உங்களுக்கு 1,00,000 பேர் இந்த கிராமம் ஃபுல்லாக 3000 யுகாயுகமாக என்ன பண்ணுறாங்க? நன்மாங்க துன்மார்க்கில் வாங்கி கிராமங்கள் அசுத்தாவியில் பாவத்தால் சாபத்தால் மறுத்தால் தரித்திர கடந்தொல்ல அப்படியே இருக்கிறாங்க பாரு. முடிவு சேர்த்து அப்படியே போய் சேர்த்துறாங்க பாதாளம். ஆதாமுக்குள் பிறந்தவன் சிந்தை மரணம் பாதாளம் கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுந்த ஜீவன் பரலோக ராஜ்யம். அதனால் இயேசு மத்திய மாட்லூக்கா யோவானில் இதான் செய்தார். அதோடு முடிக்கிறேன். அவர் எங்கே போனாலும் மத்திய மாட்லூக்கா யோவானில் இயேசு நானே வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கு. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஜனங்கள் ஜீவரத்தத்தை எங்கே போனாலும் யாரு அங்கே லேகோன் பிசால் பிச்சை எங்கே திமிர்வாதக்காரங்க முடவச்சோட எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்த பாவத்தில் சாபத்தை மட்டும் தரித்திலே இருக்காரு. ஏசு போய் ஒரு அப்படியே மலை மலையை நோண்டி எழுதி பிடிக்கிறது கிடையாது. ஊழியம் ஆதாம் கூட பிறந்த இருக்கிறான். பாவத்தில் மரணத்தில் இருக்கிறான். சோதனை இருக்கிறான். தவிக்க அவனால் முடியல. 38 வருஷமா பெருசா குளத்தில் 38 வருஷமா வியாதி. அந்த சோதனையை ஜெயிக்க முடியல அவனால. ஏசு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக என்ன பண்ணான்? ஜீவ வழியில் வரணுமா அவர்களா? அல்லேலூயா. ஆமா, ஏசு கிறிஸ்து இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாதான் அந்த வியாதி விடுகிறான். ஏசு அவனை பார்த்தார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்புறம் திமிர்வாதக்காரன், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் ஜீவ ரத்தம் ஓவர் போயிடு. அந்த திமிர்வாதக்காரன் தேவன் தனக்கு ஆதாமுக்கு உலகத்துக்கு அசுத்தா இப்போ பசுத்தா உடனே நடக்கிறான் பாருங்க. சோதனைக்கு போச்சா 38 வருஷம் வியாதி. முக்கியமான வருஷம் வேதத்தை நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறாங்க. அந்த ஜீவ ரத்தத்தை எனக்கு தேவன் கொடுத்தான். நன்மத்தையும் மரியத்தங்க கனி சாப்பிட்டு நீங்க அதை கொடுக்குறாரு. உடனே 38 வியாதி எழுந்து நடக்கிறான். இந்த 38 வருஷம் வியாதி என்ன பண்ணா? விபச்சாரம் பண்ணானா, பேச்சனம் பண்ணானா, கொலை பண்ணானா, விவசாயத்தில் 38 வருஷம் உட்காந்து இருக்கிறான். பிறப்பு பாவத்தில் பார்த்துட்டான். அல்லேலூயா. ஒரு கவலை. நிறைய பேர் விபச்சாரம் பேசித்தனம் கொலை இதான் பாவம் நினைச்சுக்கிறான். கிறிஸ்துவ இல்லைங்க, பிறப்பே பாவங்க. கவலைப்படுறது, சோத்து போகிறது, படத்தாக வைக்கிறது. அந்த பாவத்தில் என்ன பண்ணார்? பாவம் நல்ல மேய்ப்பன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இல்லை? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை எப்படி நீக்குவார்? தன் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும்.
முழு உலகத்து ஒரு ஆள் விட்டா கூட அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்துடும். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தமா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசி அவனை கெட்டு போவார் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் முழு உலகம் ஒரு ஆள் மேல பகை கஷ்டம் காட்டுறீங்க பாரு, அங்கே அந்த ஒரு ஆள் முன்னே சோதனைக்காரன் வந்துடுவோம்ல. அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டா. பகைக்கிறதுக்கு சபிக்கிறதுக்கு நிந்திக்கிறதுக்கு அங்கே இடமே கிடையாது. கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை காட்டுறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உழைத்து கொடுங்க. அசுத்தாழ்வோட பசுத்தாழ்வோட உங்களை எந்த சோதனையும் பாதிக்காது. இயேசு லேகியோன் பிசாசு வச்சவன் 2000 பிசாசு தான் நிர்வாணம் ஆகிட்டான். துன்மார்க்க செயல் அதிகமாகி போச்சு. நன்மை தீமை உள்ளவன் தீமையானது அதிகமாக 100 பிசாசு 1000 2000 பிசாசு ஆகி நிர்வாணம் ஆகிட்டு அது தெரியல. லேகியோன் பிசாசு பச்சிக்கிறீங்களா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு 5ஆம் அதிகாரத்துக்கு போய் பிணைகள் மத்தியிலே இருக்கான். 2000 பிசாசு செஞ்சான். அவனை தன்னை தானே காயப்படுத்தினான். அவனை தப்பிக்கிறதுக்கு யாருமே இல்லை, யாருமே ஜீவமா இல்லை. ஏசு அந்த மனுஷன் சந்தித்தார். அல்லேலூயா. ஏசு யாரு? நன்மை தீமை அறியத்தக்கவருடைய அவர் ஜீவ விஷயத்துக்கு நீ பாவ நிவர்த்தி பொருள் அவருக்குள்ள இருக்குது. அவனை பார்த்தது அப்படி அதிர்ந்து போல நம்மளா ஆகான்னு பார்ப்போம். ஐயோ இவ்வளோ பெரியப்பா. இயேசு 10 நல்ல மேய்ப்பட்ட நாடுகளுக்காக ஆடு ஜனங்களுக்காக அந்த மனுஷனுக்கு தன் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்கும். 2000 வருஷம் கைட்டு ஓடியே போச்சு. சோதனைக்காரன் ஓடியே 2000 சோதனை ஓடி போச்சு. பசுத்தாய் என்ன சொஸ்த புத்தி அறிந்து வருஷம் இயேசு பார்த்துட்டு அதுக்கு ஆச்சு இயேசு உங்க கூட வரன்றான். பிணைகள் மத்தியில் இருந்தால் இயேசு கூட போடுறான். இயேசு சொல்றாரு, நீ தெக்கப்போயில் உங்கள் கிராமத்தில் போய் நான் கர்த்தவனுக்கு இறங்கி செய்தவெல்லாம் போய் சொன்னால் போய் சுவிசேஷம் தெக்கப்பள்ளி நாட்டில் போய் தெக்கப்பள்ளி என்ற 10 பட்டணங்களில் போய் சேஷு பற்றி பிரசங்கம் பண்ணி பெரிய ஊழிக்காரன் ஆகிட்டார். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணார் அவன் சோதனையை? 2000 பிசாசு சோதனை. நீனா அப்படி செத்தே கொடுக்கணும். இயேசு சத்தியில் அந்த கல்லையில் அடக்கம் பண்ணிருப்பாங்க. அவனை இயேசு அந்த போக்கை உண்டாக்குறாரு பாரு. அதனால தான் சேஷுக்கெல்லாம் ட்ரெயின் கொடுக்குறாரு. இந்த சுவிசேஷ ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுங்க. உலகமெல்லாம் போக, சோழவத்துக்கு போங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க, இந்திய தேசம், ஆப்பிரிக்கா போங்க, ஐரோப்பா போங்க, வடகாமி போங்க, பூமி எங்கும் போங்க, உலகம் எங்கும் போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். அது சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி. அபிசுவிசேஷனா ஆதாம் பற்றிய நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாகாது. கடைசியா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 நம்மளை எப்போதும் வெற்றி சேர்க்க மாட்டார். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் எப்போதும் வெற்றி தான். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் ஆமாம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. நம்ம பாரு, ஆதாமுக்குள் இருந்தாக்கா தோத்து போயிடும். சோதனை வந்து நம்மளை மேற்கொண்டு தோக்கறிடும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் அங்கே நீ வெற்றி பெற்றுட்ட. அல்லேலூயா. சோதனையை ஜெயிச்சிட்ட, பாவத்தை ஜெயிச்சிட்ட, மரணத்தை ஜெயிச்சிட்ட, தரித்திரம் பாதாளம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்ட. அங்கே பாருங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்து விட்டுட்டாங்க நியூட்ரலா இருக்குது. உடனே ஆதாமுக்குள் ஜீவ விஷயம் கடை விட்டாங்க. உடனே நியூட்ரலா வந்தாங்க. உடனே நன்மை தீமை அறியத்தக்க கடை போய் புஷிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதனால நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கத்தை விட்டுருங்க. ஜீவ விஷயத்துக்கு இயேசுவே வண்டி இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை புஷிங்க. அந்த கிறிஸ்துக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. வானத்துக்குள்ள சகல அதிகாரம் இருக்குது. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை நன்மை தீமை அறிய பூமியை சபிக்கப்பட்டிருக்குது. நன்மார்க்கம் துன்மார்க்கம். அப்போ கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி தெரிவிக்க பண்ணி எப்பொழுதும். அப்போ ராத்திரி முதல்ல நம்ம எப்படிக்கணும்? ஆதாமுக்குள்ள இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா? கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜீவரத்தம் தேவநீதி உயிர் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய பரலோக ராஜ்யம் உங்க ஆத்மா இன்பகரமா இருக்கும். பார்க்கறவங்க போறவங்கெல்லாம் நீங்க நேரில் போய் சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் நல்ல மேற்பட்ட தேவன் தர உலகத்துக்கு பரலோக ராஜ்யம் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தி அந்த ஜீவனில் எல்லா நன்மையும் எனக்கு கிடைக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை சொல்ல உன்னை சுற்றி ஒரு பரலோக ராஜ்யமே ஒரு தேவதூதர் பிரசன்னமே இருக்கணுக்குள்ள. அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். எல்லா இடங்களிலும் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், போகிற இடத்துல, வர இடத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் வாசனை தான் பேசணும். நீங்கள் கிறிஸ்துவை விட்டுட்டீங்கன்னாக்கா ஆதாம் வாசனை கிடையாது, அது துர்நாற்றம். ஆதாமின் சிந்தை மரணம், கவலை, பழம், வெறுப்பு, துர்நாற்றத்தை போய் வாசுங்க. உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆதாமின் சிந்தை உங்களுக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்குது. அதனால தான் பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் பண்ணலாமா?
அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, தைரியமாக இருங்க, கான்ஃபிடன்ஸாக போல்டாக இருங்க. அதன் வழியாக பிறந்துட்ட பிசாசு நீ உரிமையாக பாவத்தையும் மாற்றத்தையும் தரித்திரத்தை எங்கிட்ட கொண்டு வர. ஆமாம், தப்பு என் மேலே, நான் தான் அந்த சாப்பிட்ட வார்த்தை கேட்டு உப்பு ஒரு ஒன்று சொல்கிறேன், இயேசு வார்த்தை கேட்டால் ஜீவ விஷயத்தை கடையை பூசிக்கிறேன். ஓடா பிசாசு, பாவமே சாபமே மறுபோது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமே சமாதானம் சந்தோஷம் பரவுகிறாய் வா என்கிட்ட. கிறிஸ்துவ உணர்வுமா தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் வெளிப்படுத்துறேன், இடைவிழா எக்காலத்தை வெளிப்படுத்துறேன். கான்பிடன்ஸா இருக்கணும். ஏன்னா பிசாசு கான்பிடன்ஸா பாவத்தை மரணத்தை கொண்டு வரான். நன்மை தீமறியத்துக்கு அந்த 2 வட்டத்தில் பாவ கண்களிச்ச வாழ்ச்சியை வச்சு உரிமையா கொண்டு வர மாதிரி அந்த இயேசு ஜீவ விசுவாசி தேவநீதி உயிர்த்தெழுதல் பாவம் வண்டி ரட்சிப்பு அளவற்ற அன்பு அந்த தேவனுக்கு தனக்கு மனைவிக்கு போட்டு முழு குடும்ப பட்டணம் மாம்சமான யாரும் வெளிப்படுத்துற பரிசுத்தாவி ஆண்டவர் தேவன். அப்படித்தான் ஆபிரகாம், அப்படித்தான் ஈசாக்கு, அப்படித்தான் யாக்கோபு, அப்படித்தான் மோசே, அப்படித்தான் பேதுரு, அப்படித்தான் தாவீது, எல்லா ஆதாம் வழியா பிறந்தவங்க தான். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசு. அந்த இயேசு ஜீவ விஷயத்தை, ஆனால் தான் ஜீவ மார்க்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நன்மை தீமறியத்தக்க மார்க்கம் ஜீவ மார்க்கம். 4வது ஒரு மார்க்கம் உனக்கு எல்லா மதங்களும் அந்த நன்மார்க்கங்களை போதிக்குது. கிறிஸ்து தான் ஜீவ மார்க்கம். அந்த ஜீவனா தேவனுக்கு எல்லையற்ற பரலோகராஜ்ய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு தேவன் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே பிதாவே எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஸ்தோத்திரம். ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஜெயம் கொடுக்கிற தேவன், கிறிஸ்துக்குள் எப்பொழுது வெற்றியை சிறக்க பண்ணுகிற தேவன், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லா காரியத்திலும் ஜெயந்தான். 1 கொரிந்தியர் 15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறார். பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோம். உபத்திரம் பசி பட்டினி நாசமோசம் இதெல்லாம் ஆதாம் வழியாக சோதனை வருது. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறா இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்பே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. ஆனால் தைரியமாக இருங்க, கான்ஃபிடன்ஸாக இருங்க, கான்சியஸாக இருங்க. ஜீவ மார்க்கத்தில் கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஜெயம். ஆண்டவராக இயேசு கல்வாரியிலே பாவத்தை மரணத்தில் தரித்திரத்தை ஏற்றிட்டார். உனக்காக எனக்கு ஒரு மாதிரி காட்டுறார். பாவ மனுஷா, சாப மனுஷா, அக்கிரம மனுஷா, நன்மை தீமறியத்தக்க சாகவே சாக மனுஷா, உன் பாவத்தை நான் சிலுவையிலே சுமந்துக்கிட்டேன். பாவத்தை மரணத்தை ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணார்? எல்லா சோதனை ஏற்றிக்கிட்டு 3 நாள் அந்த சோதனை பிதாவே மன்னிப்பு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். கைவிட்ட பிதா ஆவி ஊற்றி ஜீவனை கொடுக்குறாரு. ஜீவன வார்த்தை கவிங்க முழு உலகம் 3 நாள் ஜெயிச்சாங்க எல்லா சோதனையும். அல்லேலூயா. இயேசு பாவத்தை மரணத்தை ஏற்றிட்டு ஒரு மாடல் காட்டுறாரு. அந்த மாதிரியை பாடணும். அவர் ஒரு மாதிரி, நம்ம வேறு மாதிரி போகக்கூடாது. 3 நாள் ஜெயிச்சு காட்டார் கல்வாரி சிலுவையில். உனக்காக எனக்காக அதை காட்டுறாரு பாருங்க. பாவத்தை ஏற்றுக்கிறார். உன் பாவத்தை ஏன் பார்த்து நாம் அவருக்கு தேவனுடைய பாவம் மாதிரி நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட அவனை சபிக்கப்பட்ட சாபமாக்கினார். அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டார். வேதவாங்கி அக்கிரமங்கள் ஏற்றுக்கிட்டு தலைமையில் கவிச்சு நம்மள மாதிரி கவலைப்படல. அவர் முழு உலகத்தை ஏற்றிட்டு உடனே பிதாவே மண்டி என்று சொல்லி அந்த ரத்தத்தை சென்றார். ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்துக்கு அது ஜீவசர பிதாவிற்கு ஆபத்து ஜீவனை விட்டு ஜீவசர இயேசு சாப்பிடுவாங்க இருந்தது. வீட்டில் ஆதாரம் முழுவதும் 3 நாள் பாவத்தை மட்டும் பாதத்தை உயிர்த்தது வந்து இந்த சுவிசேஷத்தை, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூலோகத்தில் சகல பிரசவம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆனால் அந்த ஜீவசர ஜீவனை அவர் உயிர்த்திலும் ஜீவனமாக இருக்கார். மரணத்துக்குள்ள ஜெயிக்கலாம், சாபத்தை பாதம் எல்லாத்தையுமே ஜெயிக்கலாம். அதான் சோதனையை தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கை உண்டாக்குவார். சோதனையோடு கூட தாங்கத்தக்கதாக அது தப்பித்துக்கொள்ள முடிய ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார். அதான் கல்வாரி சிலுவை மரணம் உயிர்த்தது. அந்த ஜீவசர ஜீவனத்துவம் தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் வாழ்நாளவில் இடைவிழா பொய்த வெளிப்படுத்துங்க. ஸ்டார்டிங் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்க. சோதனை எந்த நேரத்தில் வரும்? எப்போ வரும்? சாவு வரும், மரணம் வரும், வியாதி வரும், தரித்திரம் வரும். நான் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிரிந்து விட்டேன். அந்த கிறிஸ்து தேவநீதி ஊற்றி பரலோக இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறார். எல்லாம் தேவன் தனக்கு ஆதாரம் மூடு வாழ்நாளாக வெளிப்படுத்த போகிறேன். பசுபிதா இந்த வார்த்தை கொண்டு இந்த சோழவரம் இந்திய பூர்ண சுவிசேஷ திருச்சபை சபையில் வந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா 21/8/2022 இந்த ஞாயிறு 6 இந்த செய்தி கொடுக்க நீ செய்தி கிருபைக்காய் நன்றி செலுத்துங்க கர்த்தாவே.
கர்த்தர் மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எங்கு சென்றால் எங்கு போனால் கிறிஸ்துக்கள் எங்களை வெற்றி சேர்க்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவில் வாசை வேச செய்கிற தேவனாக இருக்கிறீர். உங்களுக்கு சோத்திர ஆண்டவரே. ஆதாமுக்குள் பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவ தேவதற்கு ஆதாமுக்குள் வாழ்நாள் வெளிப்பத்திலே இடைவிழா வேக்கால் இருந்த சோர்ந்து போகாமல் எல்லாத்தையும் ஜெயம் கொடுக்கிற தேவனே உங்களுக்கு நன்றியான கிறிஸ்து நன்மை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு சொல்லப்படுது. அவர் நம்மளுக்கு அன்பு கூறுவதில் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வது சொல்லப்படுகிறதா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாபெரும் காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெமிதியும் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரமும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமாய்க்கும் மீண்டும் மீண்டும் நம்மோடும் வருகை மட்டும் நிறுத்திப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.